ஈவினிங் இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 4.18 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் இன் சிஐ அண்ட் எஸ்ஐ ஃபார் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை பி ஈக்குவல் டு 5000 ஆர் ஈக்குவல் டு 4% பெர் ஆனம் என் ஈக்குவல் டு 2 இயர்ஸ். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட்டு சொல்யூஷன் போட்டுக்கோங்க. சொல்யூஷனில் 4.18ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஃபார் 2 இயர்ஸ் 2 வருஷத்துக்கு. அப்போ அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்டு ஆர் பை 100 பவர் 2. 2 வருஷத்துக்குங்கிறனால பவரில் 2 வைக்கிறீங்க. இப்போ பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5000 இன்டு 4/100 இன்டு 4/100. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் அப்படின்னா, இந்த 00 கேன்சல் பண்ணுங்க, இந்த 00 கேன்சல் பண்ணுங்க, திரும்ப இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 1 டைம், இது வந்து 2 டைம். நெக்ஸ்ட் இந்த 2ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணால் இங்கே 2. அப்போ 4 2 சார் என்ன வரும் அப்படின்னா 8. ஓகேங்களா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு 8000, ஆரோட வேல்யூ 5% per annum, n equal to 3 years. இங்கே 5000ங்கிறதுக்கு 8000 மாற்றிக்கிட்டான். ஆரோட வேல்யூ 5%, இங்கே 2 இயர்ஸுங்கிறதுக்கு 3 இயர்ஸ். ஓகேங்களா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்தோங்க. செகண்ட் சப்டிவிஷனில் ஃபார் 3 இயர்ஸ். அப்போ 3 இயர்ஸ்னு வந்ததுன்னா என்ன வரும் அப்படின்னா சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு P into R by 100 பவரில் 2 பிராக்கெட்டில் 3 plus R by 100. ஓகேங்களா? இது சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 8000 இன்ட்டு 5/100 இன்ட்டு 5/100. ஏன்னா இங்கே R by 100ன்னு கொடுத்துருக்கான் இல்லையா, பவரில் 2 கொடுத்துருக்கான். அப்போ 2 டைம் என்ன பண்ணுறீங்க? 5/100 இன்ட்டு 5/100 இன்ட்டு பிராக்கெட்டில் 3 plus இங்கே என்ன வரும்? 5/100. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 2 0 கேன்சல் பண்ணால் இங்கே 2 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. இது என்ன பண்ணலாம்? 5 டேபிளில் 2 டைம்ஸு, இது ஒரு டைம். ஓகேங்களா? இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இந்த டைம் வந்துருச்சுங்களா, இதை திரும்ப 5 டேபிள் அடிங்க. இங்கே 1, இதை கேன்சல் பண்ணால் 20. ஓகேங்களா? அப்போ வேல்யூ என்னென்ன வேல்யூ மீதி ரிமைனிங் இருக்குன்னா 8 இன்ட்டு 5 இன்ட்டு இந்த 1/2 இருக்கு இல்லைங்களா, இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 4 வந்துடுமா? அப்போ 4னே கூட வச்சுக்கோங்க. 4 இன்ட்டு இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ இன்ட்டு ப்ராக்கெட்டில் 3 + 1/20. இதை மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணால் 4 இன்ட்டு 5 இன்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்னா, இதுவும் பண்ணால் 61/20. ஓகேங்களா? இப்போ இதை எதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கேன்சல் பண்ணி இதை கேன்சல் பண்ணால் 1 டைம் வந்துருக்கும். இது 20, இது 20 கேன்சல் பண்ணால் இது மீதி ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா 61. அதாவது 3 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 61 rupees இருக்குங்கிறான்.